விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தனியார் பேருந்து ஓட்டுநர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதனால் தனியார் பேருந்தில் இருந்த பயணிகள் இறங்கி சென்று அரசு பேருந்தில் ஏறியதால் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். கண்டிப்பாக ராதிகா, விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் புதுச்சேரி பேருந்து நிலையம் ஆனது. பேருந்து நிலையத்திற்கு காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து நிலையத்தில் இருந்து புதுச்சேரி செல்வதற்காக அரசு பேருந்தானது இன்று அதிகாலை 8:30 மணி அளவில் புறப்பட்டுள்ளது. இந்த அரசு பேருந்தினை காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சங்கர் என்பவர் ஓட்டி கொண்டு சென்றுள்ளார். அப்போது அதே நேரத்தில் புதுச்சேரி செல்ல காத்து கொண்டிருந்த GNM தனியார் பேருந்து அந்த சமயத்திலேயே புறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் பேருந்தில் இருந்து பயணிகள் சிலர் அரசு பேருந்தில் ஏறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அது ஒரு சமயத்தில் அது முற்றிலிருந்து கைகலப்புக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு பேருந்து மீது ஓட்டுநர் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநரை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு திண்டிவனம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் நகரம் போலீசார் காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநரை விசாரித்தும் அதே போன்று தனியார் பேருந்து ஓட்டுநர் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த தனியார் பேருந்து மீது பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டதாக தகவலும் தெரிவித்திருக்கின்றனர். ராஜா, உங்க தகவல்களுக்கு நன்றி பூபாலன். கண்டுட்டேங்க